1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகையிலும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் கேயாசி என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். இந்த மனிதன் எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மனிதனுக்குள்ளாய் ஒரு பண ஆசை இருந்தது. அந்த நாட்களில் நாகமான் என்ற ஒரு மனிதன், அவனுக்கு குஷ்டரோகம் என்ற வியாதி இருந்தது. அவன் எலிசாவிடத்தில் வரும் பொழுது எலிசா அவனை யோர்தானில் மூழ்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படையும் பொழுது அங்கு சர்வாங்க சுகம் அவனுக்கு உண்டாகிறது. அதன் நிமித்தமாக இந்த நாகமான் சில காணிக்கைகளை எலிசாவுக்கு கொடுக்கும் பொழுது எலிசா அது வேண்டாம் என்று அனுப்பிவிடுகிறான். ஆனால் இந்த கேயாசியுடைய மனமோ அந்த பொருளின் மேலே இருந்தது நிமித்தமாய் அவன் சொல்லுகிறான், அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று சொல்லி அவன் பின்னாலே ஓடிப்போய் 2 தாளந்து வெள்ளி, 2 கைகளை 2 மாட்டு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிலே வைத்து அந்த மனுஷர்களை, அதாவது கூட வந்த மனுஷர்களை அனுப்பிவிட்டானாம். எலிசாவை குறித்து இந்த கேயாசிக்கு நன்றாக தெரியும். எலியாவின் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்ற ஒரு மனிதன், தேவனோடு உறவாடுகிற மனிதன், தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு மனிதன். அப்படி இருக்கிற ஒரு மனிதனிடத்துல அவன் பொய் உரைக்கிற ஒரு மனிதனாக இந்த கேயாசி காணப்படுகிறான். முதலாவதாக அந்த நாகமானிடம் சொல்கிறான், என் எஜமானதான் இந்த காணிக்கையை வாங்க அனுப்பினார் என்று. இரண்டாவதாக எலிசா கேட்கிறார், கேயாசியை எங்கிருந்து வந்தா என்று சொல்லுவோம். நான் எங்கும் போகவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது எலிசா கேட்கிறார், என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? ஆகையால் எந்த குஷ்டரோகம் அந்த மனிதனுக்கிட்ட நீ போய் பணமும் பொருளையும் அந்த குஷ்டரோகம் உன்னை பற்றி பிடிக்கும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் குஷ்டரோகத்தில் இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கேயாசி தேவனுடைய ஊழியக்காரன் அருகில் இருந்தாலும் அவரின் மனம் ஆசையால் கெட்டு போனது. நாகமான் கொடுக்க நினைத்த பொருள்களை எலிசா ஏற்க மறுத்த போதும் கேயாசி பொய் சொல்லி மறைத்து அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில பொய் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில ஆசை இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில ரகசிய பாவம் இருந்தது. இதன் நிமித்தமாய் அவன் காலம் முழுதும் குஷ்டரோகமாய் இருந்தான். இன்னைக்கு நாம தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், வேத சத்தியத்தின்படி நடக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் தங்கும். நிச்சயமாக மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளியரங்கமாக என்று பயத்தோடு ஜீவிப்போம். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.